ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 6. என்னப்பு வெள்ளனே எந்திரிச்சிட்டேன், காஃபி தண்ணி ஏதாச்சும் தரவா என்ற தாய் அஞ்சுகத்துக்கு ஒரு தலையசைப்பை தந்துவிட்டு அந்த பெரிய வீட்டின் வரவேற்பறையில் வந்தமர்ந்தான். தன் போக்கில் அன்றைய நாளிதழை புரட்டி கொண்டிருந்த அவனுக்கு அப்போது பார்த்து அறையில் சார்ஜ் போட்டு விட்டு வந்த கைபேசி இசைத்து அவனுக்கு அழைப்பு விடுத்தது. தான் மறந்து அதை அறையிலேயே வைத்துவிட்டு வந்தது உரைக்க அலுவல் சம்பந்தப்பட்ட முக்கிய அழைப்பாக இருக்குமோ என எண்ணி மாடிப்படிகளில் தாவி ஏறி சென்றவனை நிறுத்தியது. ஏண்டா அடங்கவே மாட்டியா நீ? சிவன் சொத்து கொலை நாசம்டா. இப்படிதே உங்க அப்பாரி என் பேச்ச கேட்காம போய் இடி விழுந்து செத்தாரு, நீ அந்த ஆளு மாதிரி விளங்காம போக போறியா என்ற அஞ்சுகத்தின் சத்தம். அதில் ருத்ரேஷின் கால்கள் பிரேக் போட்டது போல அன்னிச்சையாய் நின்றது. தாயின் குரலில் இழையோடிய ஆதங்கம் நிறைந்த கோபத்தில் தன் செவியை கூர்மையாக்கினான் ருத்ரேஷ். சும்மா உமா அரும மகன் வந்துட்டான்னு சலம்பாதம்மா. அப்படி கோயில் சொத்தை ஆட்டையை போட்டவனெல்லாம் என்ன செத்தா போயிட்டான். நல்லா தானே இருக்கான். எங்கள் அப்பாரு ஆயுசு முடிஞ்சது, போய் சேர்ந்துட்டாரு, சும்மா பணாத்திக்கிட்டு என்று அலட்சியமாக பதிலளித்த அண்ணன் விஜயபாண்டியன் அறையை விட்டு வெளியேறும் அரவம் கேட்கவும் மாடிப்படி ஓரம் மறைந்து நின்று கொண்டான் ருத்ரேஷ். வேட்டியை மடித்து கட்டியபடி அவசரமாக வெளியேறிய அண்ணனை காண காண அவனுக்குள் ஒரு அபாய மணி அடித்தது. அதைத் தொடர்ந்து அறைக்குள்ளிருந்து கேட்ட தாயின் விசும்பல் ஒலி மனதை கிழிக்க மெதுவாக அறைக்குள் சென்றான். அவனை பார்த்தவுடன் வேறுபுறம் திரும்பி கண்களை அழுந்து துடைத்த அஞ்சுகம் தன் முகத்தை சரி செய்ய அரும்பாடு பட்டு கொண்டிருந்தார். அருகில் சென்று அவர் தோளில் கை வைத்த ருத்ரேஷ் தன்னை நோக்கி தாயை திருப்பினான். விடுமுறைக்கு வந்திருக்கும் சின்ன மகனிடம் ஏதாவது சொல்லி அது பிரச்சனையில் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என பயந்தவர், கண்ணுல தூசி விழுந்துருச்சப்பே, அதே உறுத்தி தொலையுது என தன் தடித்து சிவந்திருந்த கண்களை சேலை முந்தானை கொண்டு அழுந்து தேய்த்தபடி அங்கிருந்து நகர முற்பட்டார். அதற்கு மாறாக அழுகையில் சிவந்த முகம் வேறு செய்தி சொன்னது. தந்தையும் அண்ணனும் கட்டப்பஞ்சாயத்தை அடிதடி என அலைந்தது அவனுக்கு நன்றாக தெரியும். அதில் மனம் வெறுத்துதான் அவன் அங்கிருந்து சென்றதே. இப்போது தன் அன்னையின் பேச்சும் கண்ணீரும் அவனுக்கு பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்து உரைக்க செய்வதறியாது நின்றான் ருத்ரேஷ். அன்னை மீது உயிரையே வைத்திருப்பவனுக்கு தனியாக இவர்களுடன் அவரை போராட விட்டு சென்று தன் இமாலய தவறு காலம் கடந்து புரிய தன்னையே நொந்து கொண்டான். என்னம்மா நடக்குதுங்க? அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணுதா என்று வினவினான். எப்போதும் தன் துக்கத்தையும் மன துயரத்தையும் தனக்குள் விழுங்கிக் கொண்டு நடமாடி பழக்கப்பட்ட அஞ்சுகமும் இளைய மகனின் கேள்வியில், வேண்டாப்பு, என் வாயை கிளறாதீக, அம்புட்டும் என்னோடைய போகட்டும் என கேவிக்கொண்டே சமையலறை நோக்கி நடந்தார். தாயின் கண்ணீரும் அண்ணன் விஜயபாண்டியனின் பேச்சும் ருத்ரேஷின் மனதில் நெருடலை ஏற்படுத்தியது. அன்னை தன்னிடம் சொல்ல மறுத்த விஷயத்தின் தன்மையை பற்றியே யோசித்தபடி நின்றவன் விஜயபாண்டியனின் நடவடிக்கைகளை கண்காணிக்க முடிவு செய்தான். தன் அறைக்கு செல்ல எத்தனித்த நேரம், மாமி மாமி ஆத்துல யாராச்சும் இருக்கேளா என தேவகானமாய் கேட்ட குரலில் ருத்ரேஷின் சிந்தனை தடைப்பட்டது. வாடாமா, என்ன இம்புட்டு வெள்ளன வந்திருக்க என்ற அஞ்சுகத்திடம் சில 500 ரூபாய் நோட்டுகளை நீட்டி, அப்பா இந்த மாசம் அபிஷேக பாலுக்கு காசு கொடுத்து விட்டார், வாங்கிக்கோங்கோ என முடிந்து தேன் குரலுக்கு சொந்தக்காரியின் முகத்தை பார்க்கும் ஆர்வத்தில் வரவேற்பறை தாண்டி நடந்து வந்தான் ருத்ரேஷ். வேணாங்கண்ணு, இருக்கிற பாவம் பத்தாதுன்னு இனி சாமி பாலுக்கு காசு வாங்கி அந்த பாவத்தை தனியா நான் எங்க போய் கரைக்கிறது என்ற அஞ்சுகத்தின் பதிலின் உட்பொருள் புரியாமல், அச்சோ, இப்ப நீங்க காசு வாங்கிக்கலேனா தோப்பனார் என்னதான் திட்டுவார் என முயல் குட்டியாய் மிரண்டு நின்றாள் அவள். அவள் தலையை செல்லமாக ஆட்டிய அஞ்சுகமும், நான் உங்க அப்பாரிக்கிட்ட பேசிக்கிட்டுறேன் ஆத்தா, நீ வசனப்படாம வீட்டுக்கு போகண்ணு என விடாப்படியாக அந்த பணத்தை வாங்க மறுத்தார். சரியாக அந்நேரம் ருத்ரேஷ் அஞ்சுகத்துக்கு பின்னால் வந்து நின்று இவர்கள் சம்பாஷணைகளை கவனித்து கொண்டிருந்தான். அஞ்சுகத்துக்கு பின்னால் தெரிந்த நெடியவனின் தலையை கண்ட காயத்ரி சிரித்து கொண்டே, சார் தான் அமெரிக்காவில் டாக்டரா இருக்கிற உங்க பிள்ளையாண்டானா என்று சிநேகிதமாக கேட்டாள். அவளின் கவர்ச்சியான தெத்துப்பல் சிரிப்பிலும் எழில் முகத்தில் ஒய்யாரமாய் ஜொலி ஜொலித்த சிவப்பு நிற ஒற்றைக்கல் மூக்குத்தியிலும் ஒரு நிமிடம் லயித்து நின்றான் காளை. பார்க்க தந்த நிறத்தில் 5.5 அடி சிற்பம் போல் ஒரு முழுக்கை சல்வார் அணிந்து நின்றவளின் அழகு மதிமயங்க செய்யாமல் இருந்தால்தான் அதிசயம். ஆமாங்கண்ணே, 3 மாசம் லீவுக்கு வந்திருக்கான்
என்ற அன்னையின் பதிலில் தரையிறங்கினான் தனையன். இதுதான் நம்ம கோயில் குருக்களோட பொண்ணு காயத்ரி என அவளை அறிமுகப்படுத்தவும் மரியாதை நிமித்தம் ருத்ரேஷுடன் சில நிமிடம் இன்முகத்துடன் பேசிவிட்டு அன்றைய அபிஷேகத்துக்கான பாலை வாங்கி கொண்டு சென்றாள் காயத்ரி. அவளது ஸ்கூட்டி தங்கள் வெளிவாசலை தாண்டும் வரை பார்த்திருந்தவன் ஏதோ தோன்ற, நம்ம வைத்தியநாதன் ஐயருக்கு கல்யாணம் ஆகலையே, அப்புறம் எப்படி பொண்ணு என அருகில் நின்ற அன்னையிடம் வினவினான். அக்கேள்வியில் பதட்டத்தை பூசிக்கொண்டது அஞ்சுகத்தின் முகம். மகனுக்கு முதுகு காட்டி செடிகளுக்கு நீர் ஊற்றுவது போல பாவனை செய்தவர், அவர் போய் சேர்ந்து 6 மாசம் ஆச்சு தம்பி. இப்ப இந்த புள்ள காயத்திரோட அப்பா சாம்பசிவ ஐயர் தான் பூசையெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம வைத்தியநாதன் ஐயருக்கு இவங்க ஒன்று விட்ட சொந்தமாம் என்று கூறி முடிப்பதற்குள் வார்த்தை தந்தி அடித்தது. அவர் தடுமாற்றத்தை ருத்ரேஷின் மனமும் குறித்து கொண்டது. அடுத்து மகன் ஏதாவது கேள்வி கேட்கும் முன்னர், கூப்பிட்டியா செல்வி என பணிப்பெண் அழைப்பதாக பெயர் செய்து கொண்டு அவசரமாக உள்ளே சென்று விட்டார் அஞ்சுகம். அந்த ஞாயிற்றுக்கிழமை கதிரேசனின் 20 பேர் கொண்ட மாணவர் குழுவுடன் இணைந்து விராட்டிபத்து கிராமத்தை நோக்கி சென்றது சர்வேஸ்வரனின் அகழாய்வு குழு. அந்த ஊருக்கு செல்லும் சின்ன பேருந்தில் ஏறியவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக கிடைத்த இடத்தில் அமர்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் பேருந்தில் அவ்வளவு கூட்டம் இருக்கவில்லை. மாணவர்கள் அனைவரும் தங்கள் பள்ளி கதைகளை சலசலத்து கொண்டு வர சர்வேஸ்வரனும் கதிரேசனும் படியில் நின்றபடி நாட்டு நடப்பை அலசி கொண்டு வந்தனர். திதியனும் நித்யாவும் அசோக் மற்றும் அவந்திகாவின் தோளில் தொங்கி வழிந்தபடி வர அதை பார்த்து லேசாக இதழ் பறித்து புன்னகைத்தாள் மாதங்கி. ஜன்னலின் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவள் பேருந்தில் ஒலித்த, திருக்கோயில் தேடி ரதிதேவி வந்தாள், திருக்கோயில் தேடி ரதிதேவி வந்தாள், சிலை போன்ற மாறன் துணை காண வந்தாள், திருக்கோயில் தேடி ரதிதேவி வந்தாள் என்ற பாடகி பி. சுசிலாவின் குரலில் உருகி கரைந்திட தன்னை மறந்த அப்பாடல் வரிகளை முணுமுணுத்தாள். அப்போது அவள் அருகில் யாரோ அமரும் அசைவு உணர்ந்து திரும்ப பக்கத்தில் வந்தமர்ந்தார் அம்முதிய பெண்மணி. பேகி பேண்ட் மற்றும் முழுக்கை டிஷர்ட் அணிந்த மாதங்கிய ஆவென்று ஏதோ 8வது அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்து, ஊருக்கு புதுசாத்தா என்று கேட்க அவளும் ஆமாம் என்று தலையாட்டினாள். வாய் திறந்து பேசினா முத்தா உதிர்ந்துரும், அப்புறம் என்ன சொல்லியா வந்திருக்கீங்க நம்ம ஊருக்கு என்று உரிமையாக நொடித்து கொண்டவரின் பேச்சில் பக்கென சிரித்து விட்டாள் மாதங்கி. அந்த கிராமத்து கோயில் கல்வெட்டு சிற்பங்கள் பற்றி ஆராயவும் அதை பற்றி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கவும் வந்திருப்பதாக கூறியவளை கண்டு அதிர்ந்தவர், இப்படித்தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னவும் கோயிலை சரி பண்ணுறோம் கல்வெட்டை படிக்கிறோம்னு வந்து மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த கண்ணகி அம்மனை எழுப்பி விட்டுட்டானுங்க, உடுவாள ஆத்தா வரிசையா காவி வாங்கி புட்டால என தன்போக்கில் பேசியபடி இடுப்பு சுருக்கு பையில் இருந்து 2 வெற்றிலைகளை எடுத்து காம்பு கிள்ளினாள் முதியவள். அதுவரை அசுவாரஸ்யமாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மாதங்கியும் மெல்ல அவர் வாயை கிளற ஆரம்பித்தாள். அவரும் அந்த ஊரின் பாழடைந்த கண்ணகி அம்மன் கோயிலை பற்றியும் அதில் வாழும் புற்று சர்ப்பத்தை பற்றியும் கதை கதையாக அளந்தார். காம்பு கிள்ளிய வெற்றிலையில் சுண்ணாம்பை பக்குவமாக தடவியவர் கண்ணகி அம்மன் சிலை கிடைத்ததில் இருந்து அந்த ஊரில் வரிசையாக சம்பவித்த குருக்கள் மற்றும் தனக்காரரின் துர்மரணம் வரை சொல்லி முடித்தார். அதற்குள் பேருந்தும் அந்த கிராமத்தின் எல்லையை அடைந்தது. வாயில் வெற்றிலை பாக்கை மென்றபடி அந்த நேரத்தில் ஊரில் நிகழ்ந்த சாவுகளை கண் காது மூக்கு வைத்து அம்மன் கோபத்தினால் விளைந்தது என்று நீட்டி முழங்கிய அவரின் பேச்சு அவ்வூரின் பேருந்து நிலையத்தில் பஸ் நின்றதும் தான் ஓய்ந்தது. பேருந்தில் இருந்து இறங்கியவளிடம் தன் பெரிய குடையை அலைக்காக தூக்கி தலையில் வைத்தபடி, அந்த கோயில் பக்கம் மட்டும் போயிடாத கண்ணு, உசுருக்கு உத்தரவாதமில்ல என ஒரு வெடிகுண்டை வீசிவிட்டு இவர்களுக்கு எதிர்ப்புறம் நடக்க ஆரம்பித்தார் அந்த வயதான பெண்மணி. அவர் சென்ற திக்கையே பார்த்து கொண்டு நின்ற மாதங்கி நினைவுக்கு கொண்டு வந்தது போலாரைட் என ஊதிய பேருந்து நடத்துனரின் விசில் சத்தம். அவர் கதை சொன்னதோடு நின்று இருந்தால் கூட மாதங்கி அமைதியாக சென்று இருப்பாளோ என்னவோ. அங்கு செல்லாதே என்று கூறவும், அப்படி அந்த கோயிலில் என்னதான் இருக்கிறது என்று சென்று பார்த்தே தீருவது என முடிவு செய்தாள் ராஜமாதங்கி. விதி யாரை விட்டது? விராட்டிபத்து கிராம சிவன் கோயில். முன்பே சர்வேஸ்வரனும் கதிரேசனும் கோயில் நிர்வாகத்திடம் தங்கள் வரவை பற்றி கூறியிருந்ததால் தயங்காமல் சாம்பசிவ ஐயரும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தன் மகள் காயத்ரியை துணைக்கு அனுப்பினார். ஒருவித ஆளுமை நிறைந்த குரலில் இன்முகமாக மாணவர்களுக்கு அந்த கோயிலின் கல்வெட்டுகளை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன். அப்போது ஒரு மாணவன்,
ஒரு ஆராய்ச்சியாளனா கண்ணுல பார்க்காத உருவம் இல்லாத கடவுளை ஒரு சிலையா உருவம் தந்து வழிபாடு செய்யறது தேவையில்லாததுன்னு உங்களுக்கு எப்பவாவது தோணி இருக்கா சார் என சர்வேஸ்வரனிடம் கேட்டான். அக்கேள்வி கதிரேசன் உட்பட அனைவரையும் வரையறுக்கப்படாத அமைதியில் அன்டிஃபைன் சைலன்ஸ் ஆழ்த்தி தர்ம சங்கடப்படுத்தியது. அதுவும் கோயிலில் நின்று கொண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டவனுக்கு மாதங்கி மட்டும் மனதில் ஒரு சபாஷ் போட்டாள். இருப்பினும் சர்வேஸ்வரனின் பதிலுக்காக ஆர்வமாக அனைவருடன் சேர்ந்து காத்து கொண்டிருந்தவளின் கண்களில் ஒரு குயுக்தி எட்டி பார்த்தது. ஆராய்ச்சிங்கிறதே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம்தானே தம்பி. வாழ்க்கையை வெறும் ஆராய்ச்சிக்குள்ள அடக்காம வாழ்க்கையோட ஆராய்ச்சிக்கான தேடலை ஈடுபடணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்றவனின் பார்வை ஒரு நிமிடம் மாதங்கியை தொட்டு மீண்டது. உன்னை நான் அறிவேன் பெண்ணே என கண்களால் பதில் மொழி தந்தவன் அந்த மாணவனின் தோள் தட்டி, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதும் உடம்பை எரிப்போம் இல்ல புதைப்போம் இல்லையா என கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான் சிறுவன். அப்போ இந்த உடம்புக்கான அடையாளம், அதுக்குள்ள வாசம் செய்யற உயிர், அப்படி மனுஷனான நமக்கே ஒரு அடையாளம் இருக்கிறப்ப உருவமாகி அருவமாகி அதையும் கடந்த ஒரு ஆதி சக்தியை அடையாளப்படுத்தி சுலபமா புரிஞ்சுக்க உருவம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு என்ற சர்வேஸ்வரனின் வாதம் அம்மாணவனின் சிந்தனையை நம்பியது. மேலும் ஒரு இளநகை போத்து தன் கால்சராயின் பையனுள் கை நுழைத்தபடி, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல சிலை வழிபாடு தேவையில்லைன்னு மருத்துவங்களோட சிலைகள் தான் தம்பி ரொம்ப ஜாஸ்தி என்று தொடர்ந்தவனின் கருத்தின் பிறழ்ச்சி கோணம் அந்த 13 பருவ பாலகனை மட்டும் அல்லாது அங்கிருந்த மற்றவர்களையும் சிந்திக்க வைத்தது. மாதங்கி மட்டும் விடாமல், அப்போ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிறதெல்லாம் பொய்யா? எங்கும் நிறை பரம்பொருள்னா ஏன் அந்த இறை அம்சத்தை கோவில் சிலைகளில் மட்டும் குறிப்பிடுறீங்க? ஒருவேளை உங்க சாமி கோயில மட்டும்தான் அருள் தருவாரோ என கேள்வியால் மடக்கினாள். அவளின் விதண்டாவாதத்தில் இல்லாத பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன். தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து, நீ மூச்சு விடுறதும் காத்துதான், நான் மூச்சு விடுறதும் காத்துதான். ஆனா அந்த காத்தை ஒரு குறிப்பிட்ட வளிமண்டல அழுத்தத்துல டயர்ல அடைச்சாதான் அது வண்டி ஓட பயன்படும். நம்ம எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கான ஏக்கமே சூரிய சக்தி தாங்கிறது தெரியும். அந்த சூரிய ஒளியை பூத கண்ணாடி வச்சு ஒருங்கிணைச்சாதான் அது ஒரு சுட்டெரிக்கும் தீயா மாறும். அதுபோலதான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருந்தாலும் பிரத்யேகமா கோவில்கள்ல சில நியதிகளுடன் வடிக்கப்பட்ட உருவ சிலைகள், அதன் கையில் இருக்கும் முத்திரைகள், அந்த சிலைங்களை பிரதிஷ்டை செய்ய உச்சரிக்கப்பட்ட மந்திரங்கள்னு ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு அங்க ஒரு நல்ல சக்தி சூழலை உருவாக்கும். அது நம்ம உடம்பையும் மனசையும் ஆன்மீக பாதையில நடத்த உதவும் என்றவனின் விளக்கத்தை அலட்சியப்படுத்தியவள், சாமி பெயரால நம்மளை நாம ஏமாத்திக்க ஒரு அளவு வேணாம். ஆக இந்த கோவில்கள் எல்லாம் ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ற பவர் ஹவுஸ் மட்டும்தான். இறை நம்பிக்கைங்கிறது இங்க செகண்டரி தான் என அப்போதும் எளுப்பமாக பேசினாள். இதற்கு மேல் அவளிடம் பேசினால் வீம் வம்பு என உணர்ந்தவன், ஹால விடடா சாமி என மாணவர்களின் சந்தேகங்களை களையும் பணியில் தன்னை முனைப்பாக ஈடுபடுத்தி கொண்டான். சர்வேஸ்வரனின் அந்த வசீகர பேச்சின் விளக்கங்களில் தன்னை மறந்து ஆழ்ந்திருந்தாள் காயத்ரி. அப்போது தனக்கு பின்னால் இருந்து கேட்ட, என்ன எங்க சர்வேஷ சார டாவ ஓடுறியா என்ற குரலில் காயத்ரிக்கு தூக்கி வாரி போட்டது. குரல் வந்த திக்கில் அவசரமாக திரும்பி பார்த்த காயத்ரி கண்களில் குறும்பு கூத்தாட கண் சிமிட்டியபடி நோக்கினாள் ராஜமாதங்கி. ஏதோ கேட்க கூடாததை கேட்டுவிட்டவள் போல, சிவசிவா அப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் நல்ல பொண்ணு தெரியுமோ என்று வெளிவரைத்து காதில் ஜிமிக்கிகள் ஆட கூறிய காயத்ரியின் வெகுளித்தனத்தில் வெகுவாக கவரப்பட்டாள் மாதங்கி. பொங்கி வந்த சிரிப்பை கொடுப்புக்குள் அடக்கியபடி, ஆஹா நமக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சுடோய் என அவள் தோளில் கை போட்டு உடன் நடந்தவள், ஆமா உங்க ஊர்ல இது ஒண்ணுதான் கோயிலா என மெல்ல பேச்சை வளர்த்தாள். மாதங்கியின் நோக்கம் புரியாது அவள் விரித்த தூண்டிலில், இல்லையே இன்னொரு கோயில் இருக்கு, ஆனா அங்க யாரும் போக மாட்டா என பதில் தந்து தானாக போய் சிக்கிக் கொண்டாள் காயத்ரி. அப்படியா, ஏன் என்று எதுவும் தெரியாதது போல மாதங்கி வினவ, காயத்ரியும் அவள் தந்தையும் அவளும் இந்த ஊருக்கு வந்ததில் இருந்து கேட்ட அத்தனை கதைகளையும் அள்ளிவிட்டாள். அதை ஊன்றி கவனித்த மாதங்கியும், சரி நீ என்ன அங்க கூட்டிட்டு போறியா என கேட்டதுதான் தாமதம். தன் தோளில் இருந்த மாதங்கியின் கையை வெடுக்கென விலக்கி விட்டாள் காயத்ரி. ஒரு முறை உடல் தூக்கி போட, என்ன விளையாடுறேளா, என் தோப்பனாருக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவார் என்று நடுங்கியபடி பதிலளித்தாள் பெண். அதற்கும் மாதங்கி, தெரிஞ்சாதானே கொல்லுவார், நாம தெரியாம போவோம் என நயமாக பேசி மீண்டும் அவள் தோளை அணைத்தபடி நடந்தாள்.
காயத்ரியோ கைகளை உதறி, ஐயோ, அங்க சந்திரமுகி பாம்பு இருக்கு, அங்க போறவாளை கடிக்காம விடாது என்று கண்களில் அச்சம் விரவ மொழிந்தாள். ஒரு நிமிடம் தன் நடையை நிதானித்து, ஆமா, அது என்ன, பாம்புக்கு தலைவர் பட பேரெல்லாம் வச்சிருக்கீங்க என மாதங்கி நிஜமாகவே புரியாமல் கேட்டு வைத்தாள். அதில் மாதங்கி ஏற இறங்க பார்த்த காயத்ரி தன் கைகளை நீட்டியும் அகட்டியும், இவ்வளோ நீளத்துல அவ்வளோ அகலத்துல சந்திரமுகி படத்துல வர மாதிரி ஒரு பாம்பு இருக்குக்காங்க, அது ராமதேவ சித்தர் அம்சமாம், தியானத்துல இருக்கிற அவரை தொந்தரவு பண்ணா கடிச்சிடுமாம் என கண்களை உருட்டி கூறியவளின் தோரணியில் அவள் கண்ணம் கிள்ளி, ஐயோ, அப்போ கண்டிப்பா அந்த சந்திரமுகிய பார்த்தே ஆகணுமே, தொந்தரவு பண்ணாதானே கடிக்கும், நாம தொந்தரவு பண்ணாம கோயிலை சுத்தி பார்ப்போம் என்றவளின் அலட்சியமான பதிலில் செய்வதறியாது திருத்தாள் காயத்ரி. இன்னைக்கு காலம்பர கேலண்டர் பார்க்கச்சவே என் ராசிக்கு சந்திராஷ்டமம்னு போட்டிருந்தா, நான் தான் கண்டுக்கல, இப்போ நன்னா அனுபவிக்கிறேன் என்று மனசுக்குள் காயத்ரி பயந்து குமரினாலும் மாதங்கியின் துணிச்சலும் பேச்சும் காயத்ரி கவர்ந்தெழுத்தது. அதற்குள் உணவுண்ணும் நேரம் வந்திருக்க அதிகாரிகள் கோயில் மண்டபத்தில் அன்னதானத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அமர்ந்து உணவுண்ணும் விரிப்புகள் போதாததால், காயோ, மடப்பள்ளிக்கு பின்னாடி இருக்க பழைய சாமா போட்டு வைக்கிற அறையில இருந்து உட்கார ஜமக்காலை எடுத்துட்டு வாமா, நாளையாரது என துரிதப்படுத்தினார் சாம்பசவம். வேகமாக அந்த அறை சாவியை காயத்ரியிடம் தந்தவர், குழந்தை செத்து அவளோட துணைக்கு போயிட்டு வாமா என மாதங்கியிடம் கேட்டுக்கொண்டார். மாதங்கியின் வித்தியாசமான பார்வையில், என் பொண்ணு கொஞ்சம் பயந்த சுவாபம், நைட்டு தனியா பாத்ரூம் போகவே யோசிப்பா என சிரித்து கொண்டே கூற, அது சரி என முடங்கியபடி காயத்ரியுடன் போனாள் மாதங்கி. புழங்கப்படாத அவ்வறையை திறந்தாள் காயத்ரி. ஆங்காங்கே ஓட்டை படிந்து சிலந்தி வலை தொங்க காணப்பட்டது அவ்வறை. சுத்தம் செய்யாததால் அறையில் படிந்திருந்த தூசி நாசியில் ஏற லுக்கு லுக்கு என இருமியபடி இருவரும் உள்ளே நுழைந்தனர். ஈரட்டாக இருந்த அறையின் விளக்கை உயிர்ப்பிக்க ஸ்விட்சை தட்ட போனாள் மாதங்கி. எலி ஏதோ வயிற கடிச்சித்து போலக்கா, அதனால லைட்டு வேலை செய்யாது என காயத்ரி பதிலளிக்கவும், எங்கிருந்த ஒரு எலி காயத்ரி மேல் விழுந்து ஓடவும் சரியாக இருந்தது. அதில் கத்தியவளை கண்டு முறைத்து, கத்தி தொலையாத, எலி அப்புறம் பயந்துரு போகுது என கேலி பேசியபடி தன் கையில் இருந்த கைபேசியின் டார்ச் லைட்டை உயிர்ப்பித்தாள் மாதங்கி. அவர்கள் தேடி வந்த விரிப்பு பரன் மேல் இருந்தது. அவ்வறையின் மூலையில் இருந்த ஒரு சிறு ஏணி போட்டு ஏறி அதை எடுத்தவள் கீழே நின்று கொண்டிருந்த காயத்ரியிடம் ஒவ்வொன்றாக கொடுத்தாள். அச்சமயம் சரளென ஏணியில் இருந்து கீழே இறங்க போனவளின் முழுக்கை சட்டை நுனி ஏதோ பெட்டியில் பட்டு எழுப்பட்டது. ச்ச, இது வேற என சிறு கடுப்புடன் சிரமப்பட்டு விடுவிக்க முயன்று கொண்டிருந்தாள் பாவை. அவள் பார்வை வட்டத்துக்குள் அப்போது அன்னிச்சையாக விழுந்தது சரியாக மூடப்படாத அந்த பெட்டிக்குள் இருந்து வெளியே நீட்டிக்கொண்டு தெரிந்த ஏதோ ஐம்பொன் சிலையின் கைப்பகுதி. ஒரு வழியாக தன் சட்டையை விடுவித்தவள் ஆர்வம் உந்தி தள்ள அந்த சிலையை கைகளில் எடுத்தவள் முன்னும் பின்னுமாக திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள். கீழே நின்று கொண்டு தன் போக்கில் விரிப்புகளில் இருந்த தூசியை உதறியவாறு, அக்கா போகலாம் வாங்கோ, அன்னதானத்துக்கு நாளை ஆயிடுத்து என வாய் திறக்க முயன்ற காயத்ரி மாதங்கியின் கையில் இருந்த சிலையை கண்டு விதிர்த்தாள். மாதங்கி கையில் இருந்த சிலையை கண்டு 2 அடி பின்னால் நகர்ந்தவள், அச்சோ, அதை எடுக்காதில், அங்கேயே வச்சிடுங்கோ, நான் இவ்வளோ நேரமா கதையா சொன்னது அந்த அம்மன் விக்கிரகத்தை பத்தி தான் என கூறி முடிப்பதற்குள் நாக்கு மேல் அன்னத்துடன் ஒட்டி கொண்டது. அந்நேரம் அங்கு வந்த சர்வேஸ்வரன் காயத்ரி அவள் தந்தை அழைப்பதாக கூற அவனிடம் சாவியை தந்தவள் அறையை பூட்டிவிட்டு மாதங்கியுடன் வருமாறு கூறிவிட்டு விரிப்புடன் வேகமாக ஓடினாள். அந்த பரன்மேல் இருந்த சில ஐம்பொன் சிலைகள் மற்றும் ஒரு கற்சிலை அடங்கிய பெட்டியை சர்வேஸ்வரனின் துணையுடன் கீழே இறக்கினாள் மாதங்கி. அந்த ஐம்பொன் சிலைகளை கையில் எடுத்தவளின் கண்களில் படர்ந்த அதிர்ச்சி அவதானித்தபடி நின்றவனின் பார்வை அச்சிலைகளை ஆராய ஆரம்பித்தது. மெல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் அர்த்த பார்வை பார்த்து கொண்டனர். அதன் பிறகு தன் கைபேசியில் யாரோ சிலருக்கு அழைத்து பேசிய சர்வேஸ்வரன், அன்பிலீவபிள் மாதங்கி என்று தன் தலையை கோதி கூறினான். கிணறு விட்டு பூதம் கிளம்பிய கதையாக இருந்தது அவர்களின் அனுபவங்கள். முடிவில் வெளிப்பட போவது பூதமா இல்லை தெய்வமா என்ற கேள்விக்குதான் இன்னமும் பதிலில்லை. கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.